காட்டூர் காவல் நிலைய சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் ஐயா வந்திருக்காங்க. அவருக்கு பல வேலைகள் மத்தியிலும் நம்ம கூப்பிட்ட அந்த அழைப்பை ஏற்று இந்த நாளில் நம்ம மத்தியில் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க. அவர் வரவேற்கும்படியாய் ஒரு 3 அலில சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளில் கூட ஐயா அவர்களுக்கு ஒரு சால்வை அணிவிப்பது திருச்சபை சார்பாக அந்த மத்தியில் இருக்கிற அருமையான ரகு ஐயா வந்து ஐயா அவர்களுக்கு சால்வை. ஐயா கிளம்ப போறாரு. அதனால அதுக்கு முன்பதாக நம்ம ஒரு சின்ன ஸ்பீச் ஒன்று கொடுத்துருவாரு ஐயா, ஒரு ஆலோசனை. சோமஞ்சேரி, ரெட்டிப்பாளையம், திருமலஞ்சேரி இந்த இடத்தை சார்ந்த இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற பாஸ்டர் அவங்களும் எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த அம்மாவையும் எனக்கு நல்லா தெரியும். அவங்க கோயம்பேட்டில் சின்ன சின்ன லெவலில் நிறைய ஊழியங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி கூட்டத்துக்கு கூடுவாங்க. நான் போய் அட்டன் பண்ணியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அதனால் தற்செயலாக அங்கே வந்தாங்க, காட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் அங்கே நான் உட்காந்துன்னுக்கிறேன். அதனால் என்னையும் கூப்பிட்டாங்க. சரி, எல்லாத்தையும் விட சிறு பிள்ளைகளை காண்றதுக்கு தேவன் வந்து தடை சொல்றதில்ல. மேடம் எல்லாம் கவனிங்க, சிறு பிள்ளைகளை என்னிடம் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் அப்படின்றாரு. யாரு? ஏசப்பா சொல்றாருல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறு பிள்ளைகளுக்கு கள்ளங்கப்படம் எதுவும் இருக்காது, ரொம்ப நல்லவங்க, முகம்லாம் அழகா இருக்கும். கரெக்டா இல்லையா? இப்போ நீங்கள்லாம் பார்த்தா என்ன மாதிரி இருக்கிறீங்க தெரியுமா? ஒவ்வொரு ஆளும் நம்மளாம் ட்ரெஸ் பண்ணிக்கிறத பார்த்தா பயங்கரமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. புரியுதா? பூவை பார்க்க தேவையில்ல, உங்கள் முகத்தை பார்த்தா போதும், சந்தோஷம் வந்துடுது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறீங்க எல்லாரும். அதனால தான் ஏசப்பாவும் அப்படி சொல்லியிருக்காரு போக்கு. கரெக்டாக இங்கே வந்த உடனே எனக்கு இருந்த வேலை இதெல்லாம் மாறி போச்சு. என்ன டான்ஸ் ஆடுறாங்க ஒவ்வொருத்தரும். இனிமேல் சினிமா போய் பார்க்க போகிறதில்ல நான். இந்த மாதிரி விபிஎஸ் ஃபங்க்ஷனு அது இதில் போய் பார்க்க வேண்டியதான் போக. டான்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக ஆடுறீங்க. உண்மையா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நேரத்தில், இந்த சாயங்கால நேரத்தில் இவ்வளோ சிறுவர்கள் ஒரு கூட்டம் கூடி நீங்கள் கடவுளை ப்ரைஸ் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, அதுக்கேற்ற டான்ஸ் ஆடுறதெல்லாம் உண்மையாகவே நமக்கெல்லாம் கிடைச்ச சிலாக்கியங்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. எல்லாம் எதோ கேட்கலாம், நம்ம டிவியை தட்டினா எதோ வரும். ஆனால் நல்ல காரியங்களை சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு. நல்ல காரியங்களை செய்கிறவங்களை செய்ய விடாமல் தடுக்கிற ஆட்கள் ரொம்ப அதிகம். புரியுதுல்ல? ஸோ அந்த மாதிரி நிலையில் நீங்கள் இந்த மாதிரி அழகாக கூடி அமைதியாக ரொம்ப மன உருக்கத்தோடு நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. பெரியவங்கள்லாம் வந்திருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது எல்லா இடங்கள்லையும் இது நடந்ததுன்னா இந்த ஜனங்க நல்லபடியாக இருப்பாங்க, குழந்தைங்க நல்லா வளரும், நல்லா படிக்கும், நல்லா இருக்கும். இதில் இந்த பசங்க நிறையா டான்ஸ் நல்லா ஆடினாங்க எல்லாரும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா வசனம் எல்லாம் மனப்பாடமாக சொல்கிறாங்க. இந்த மனப்பாடம் அப்படியே அதோடு விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வசனங்கள்லாம் நம்ம டெய்லி படிக்கணும், பைபிள் எடுத்து டெய்லி படிக்கணும். இது வந்து நம்மளுக்கு பிற்காலத்தில் ரொம்ப பயன்படும் அது. அதனால் இப்போ எனக்கு வந்து இங்கே பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய பேச்சை அமைதியாக கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நானும் கடவுள்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுறேன். நீங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.